நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாங்கி உழைத்துக் கொண்டிருந்த எனது அன்பு கணவர் எனது மன்னவர் எந்த சந்திரமதியும் அன்பற்ற மகள் லோகிதாசன் எழுத்தோடி அந்த முனிவரின் பாதம் பணிந்து வாருங்கள் சுவாமி, வந்த நோக்கம் யாது கூறுங்கள் சுவாமி என்று கேட்டதின் பலன் நாடிலக்க வைத்தார், நகரிலக்க வைத்தார். என் நாயகனை என்னிடமிருந்து பிரித்து அதிகாலை சென்ற மகன் இளவனாந்திரம் நெற்பை சேகரிக்க என் மகனை காணாமல் வீதி வழியிலே புலம்பு வைத்து அழுகவத்து வேடிக்கை பார்க்கின்றாய். தாயே பராசக்தி, உனை என்று ஒரு அணுவும் அசையாது என்று சொல்வார்கள் அம்மா. யாருக்கு என்னம்மா தீங்கிழைத்தோ, எவருக்கு என்னம்மா தீங்கிழைத்தோ, குறைய குறைத்தோமா, குறைவனுக்கு அளித்தோமா, இல்லை என்று வந்தவரை பின்னே எல்லோரும் என்பட்டு வாழ வேண்டும் என்பதை தவிர எண்ணமில்லாது என்ன எங்களை ஏனம்மா இப்படி சோதனை படித்து பார்க்கின்றார். அதிகாலை நண்பட்ட மகன் மேலவனாந்தரம் தெற்பை
சேகரிக்க சென்றார். என் மகன் லோகிதாசனுக்கும் என் அசலாத்த மைந்தர்களுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் என்னை சார்ந்தோருக்கும் இந்த சந்திரமதிக்கும் நீதான் அருள் புரிய வேண்டும், நீதான் துணை இருக்க வேண்டும் தாயே தாயே. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி என்ன வேலை இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டேன். உன் மகனை மேலோனாந்திரம் சென்று வர சொல்லி என்று சொன்னார். ஐயா, நான் பெற்ற மகன் அரியா சிறுவனையா காரணம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றதில்லை ஐயா. என் மகன் அவனை எப்படி ஐயா செல்ல சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அதை சந்தை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நீ எதிர்த்து பேசுவதற்காக விளைவித்து உங்களை வாங்கணும் சென்று வர சொல்லி என் கட்டளை என்று சொல்லிவிட்டார். நான் பெற்ற மகன் என்னை கட்டி அணைத்துக் கொண்டம்மா, எனக்கு பயமாக இருக்கிறதம்மா. தாத்தா உங்களை ஏற்றிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா, எனக்கு பயமாக இருக்கிறதம்மா. காடுக்கெல்லாம் நான் எப்போது போடி, இப்பொழுது என்னை காட்டுக்கு செல்ல சொல்கிறார்களே என்று நான் பெற்ற மகன் என்னை கட்டி அணைத்து கதறி கதறி அழுதான் என் பெற்ற மகன். அப்பொழுது அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்பா, நம்மை அடிமை கொண்ட வேதியர் உண்ண உணவு உடுத்த உடை இருக்கை இருப்பிடம் தந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார். மகனே, அன்னாரிட்ட கட்டளை செய்வது நம் கடமை அல்லவா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி எப்படி சொன்னேன். சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செய்த
கதறி கதறி எழுதான் நான் பெற்ற பிள்ளை லோகிதாசன். அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஐயா சொல்கிறார், முன்னாடி காணகம் செல்ல சொல்லியிருக்கிறார், நீ சென்று வா மகனே என்று நான் பெற்ற பிள்ளையிடம் சொன்னேன். அப்பொழுது அம்மா, நான் ஒருவனாக சொல்ல வேண்டுமா, நான் ஒருவனாக காணகம் செல்ல வேண்டுமா, என் கூட யாராருமா வருகிறார் என்று கேட்டான் நான் பெற்ற மகன். அப்பா, நீ ஒருவனாக செல்ல வேண்டாம், உங்கூட ராமவரா, சேசுவரா, கோவிந்தவரா, ஓ கூட்டாளிமார்கள் அனைவருமே வருகிறார்கள். அவர்கள் கரங்களை பற்றி கொண்டு மேலவனாந்தரம் சென்று தெப்பை ஆட்சி சேகரித்து வா மகனே என்று நான் அனுப்பி வைத்தேன். பறக்கின்ற பச்சிகளாம் அதது இடங்களுக்கு வரக்கூடிய நேரமாகிவிட்டது. ஐயரகத்திலே அப்படியே வீட்டு வேலைகளை போட்டுவிட்டு நீதி வழியை என் பிள்ளையை காணவில்லை என்று தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை காணவில்லை தேடி வந்திருக்கிறேன் ஐயா, தேடி வந்திருக்கிறேன். இந்த நேரத்திலே என்ன செய்வேன் என்ன மகனே
கட்டி இணைத்துக் கொண்டு என் பக்கத்திலே இருந்து கொண்டிருப்பார். பசியோடு அனுப்பி வைத்தேன் நான் பெற்ற மகனை. அம்மா மேலவனாந்திரம் செல்ல சொல்கிறீர்கள் அம்மா, எனக்கு தாங்க முடியாத பசி அரிக்கிறது அம்மா. ஐயனிடத்தில் சென்று ஏதேனும் சிறிது உணவு வாங்கி தாருங்கள் தாயே என்று கேட்டார். என்னை அடிமை உண்ட சமயமானே, நீ போறியா? என் மகனுக்கு பசி இருக்கின்றது, வேளாண் செல்ல போகின்றான் என் மகன். அவனுக்கு தாங்க முடியாத பசி ஏதேனும் என்று கேட்டேன். அடிய சந்தி, விடிந்தால் சிதார்த்தம், அது முடியும் வரை விடியும் வரை யாருக்கு அண்ணனும் கிடையாது, ஆகணும் கிடையாது. உன் மகனை மேலவனாந்திரம் செல்ல சொல். உன் மகனுக்கு அதிக நெறி பசி எடுத்தால் மேலவனாந்திரம் செல்லும் வழியிலே ஓடுகிற கங்கையிலே 3 கை ஜலம் தண்ணீர் மட்டும் மறந்த சொல். நான் பெற்ற மகன் பிறந்து விட்டால் அவனுக்கு பிறந்த நாள் என்று ஒரு நேரத்திலே 33 தேவர்களுக்கும் 46 ரசிமார்களுக்கும் வண்ணமிட்டு அமுதமிட்டு அவர்களுக்கு புத்தாடை எல்லாம் கொடுத்து நான் பெற்ற மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்று பெயரிட்டு என் மகனை சிறப்போடும் சிறப்போடும் வளர்த்து வந்த நேரத்திலே தங்க கிண்ணத்திலே பாலனை பிசைந்து நிலாமுகம் காட்டி கொஞ்சம் உணவு வாங்கிக்க மகனே, கொஞ்சம் உணவு இருந்து மகனே என்று நான் பெற்ற மகனை பிடிவாதமாக கேட்டேன். பசிக்கவில்லை அம்மா, எனக்கு உணவு வேணாம் அம்மா, எனக்கு மண்ண வேணாம் அம்மா என்று அந்த கொடுத்த உணவையும் வாங்காமல் சுற்றி சுற்றி வந்தான் நான் பெற்ற பிள்ளை. இப்பொழுது பெற்ற பிள்ளை பசிக்கிறது என்று சொல்லி ஒரு தாய் உலகத்திலே மிக கொடுமையான விஷயம் என்ன? கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது என்று சொன்னார். பெற்ற தாயும் தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது பெற்ற பிள்ளை பசிக்கிறது என்று சொல்லி கொடுக்க முடியாத பாவியாகிவிட்டேன். என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் ஐயா? அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே.
மகனே சென்று வா மகனே என்று என் பெற்ற பிள்ளைக்கு உணவு கொடுக்காமல் அனுப்பி வைத்தேன். தோழன்மார்களோடு சென்ற மகன் பசியால் மயக்கத்தால் எங்காவது விழுந்து கிடக்கின்றானா, இல்லை தெற்பை யாவற்றையும் சேகரித்தானா என்று ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் வேதியருக்கு எங்கள் இருவரையும் அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு எனது மன்னவர் சென்றார். எங்கு இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ, என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ ஒன்றுமே புரியவில்லை சுவாமி. தராவதி, உனக்கு துணையாக பிள்ளையும், பிள்ளைக்கு துணையாக நீயும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள். ஐயரிடத்திலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு அவர்கள் கொடுக்கும் உணவை புசித்துக் கொண்டு இருவரும் இருந்து கொண்டிருங்கள். இதோ வந்து விடுகிறேன் தாராவதி என்று சொல்லி சென்றார். எனது மன்னர் எப்படி இருக்கின்றாரோ அவருடைய கவலை எனக்கு நான் என்ன செய்வேன் சுவாமி. உங்களை நினைக்காத நேரமே இல்லை சுவாமி, நினைக்காத நேரம்.
சிந்திக்காத நேரமில்லை. உண்ணீர்களா உறங்கினீர்களா ஒருவரையும் தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏதோ வந்து விடுகிறேன் தாராவது என்று சொல்லி சென்றீர்களே, நீங்கள் எங்கு இருக்கின்றால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், விரைவாக எங்களை வந்து அடைய வேண்டும் என்று என் மனதிலே மனக்கோட்டை கட்டியிருக்கின்றேன். அண்ணா, உங்களை மனக்கோட்டை கட்டியிருக்கின்றேன். நம்ம நாடு விட்டு வரும் பொழுது நாட்டு மக்கள் எல்லோரும் இல்லை சொன்னார்கள். அம்மா, பாட்டாளப்பட்ட கடனுக்காக இருவரும் நாட்டை விட்டு செல்கிறீர்கள். அம்மா, இந்த பச்சை பாலகன் லோகிதாசன் என்னம்மா செஞ்சான்? அந்த லோகிதாசனை எங்களிடம் குடித்து செல்லுங்கள் அம்மா, அவனை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம் என்று நாட்டு மக்கள் எல்லாம் அங்கே நம்மளை மறித்துக் கொண்டு சொன்னார்கள். மன்னா, அப்பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? ஐயா, ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக, ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக ஒற்றுமையாக இருங்கள். இந்த உலகம் என்பது நாடக மேடை, அதில் நம் எல்லோரும் நடிகர்கள். சில காலங்கள் மட்டும்தான் நாம் வாழ முடியும். 100 வயது, 50 வயது, 70 வயது, இதற்கு மேலே எல்லாம் வாழ முடியுமா இந்த உலகத்திலே? அப்பொழுது தின்ன உணவு வேறு, இப்பொழுது தின்னு கொண்டிருக்கின்ற உணவு வேறு. இப்படிப்பட்ட காலத்திலே ஒருவருக்கு ஒருவரை உலகத்திலே யாருமே, யாருக்கும் யாரும் எதிரியும் கிடையாது, யாருக்கும் யாரும் நண்பனும் கிடையாது. மனசு விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒற்றுமையாக இருங்கள் என்று நீங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு எங்கள் குழந்தை எங்களோடு தான் இருக்க வேண்டும் என்று அந்த மன்னா, இப்பொழுது என்னையும் பெற்ற மகனையும் விட்டுவிட்டு ஏதோ வந்து விடுகிறேன் என்று சென்றீர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தாங்கள் எங்கிருந்தாலும் எங்கள் மனது உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கும். அதை போன்று நீங்கள் எங்கிருந்தால் எங்களை நினைத்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் என்ற மனக்கோட்டை நான் கட்டி இருக்கின்றேன். உங்களை பார்க்காத நேரமில்லை, உங்களை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்று துடிக்கின்றேன். நெல்
எங்காவது போய்விட்டானா? அந்த இப்பொழுதாகிவிட்டது. துவைக்கின்ற பச்சைகளெல்லாம் மதது இடங்களுக்கு வந்து விட்டது. நான் பெற்ற மகனை காணாமல் அயலகத்திலே இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீதி வழியை பெற்ற மகனை காணாமல் தேடிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்ய? என் நம்பர் பின்னாடி வந்து கொண்டிருப்பான். இப்பொழுது என் மகனை ஆசையாக அன்பாக கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க போகின்றேன். நான் பெற்ற